ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுக்கிறது, வாட்டர் இன்டேக் நிறையா வச்சுக்கிறது, தயிர் கர்டு அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரோபயோட்டிக். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எடுத்து ஹாய் ஐம் டாக்டர் தீபக் சுப்ரமணியன் ஃப்ரம் சென்னை கேஸ்ட்ரோ கேர். நிறைய பேர் என் கிளினிக் வந்து கேட்குற முக்கியமான கேள்வி வந்து ஸ்டமக் அல்சர் இருந்தால் எந்த ஃபுட்டு வந்து எடுக்கலாம், எதெல்லாம் எடுக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பதிவு மூலமாக அதை நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாங்கிறது என்னுடைய ஐடியா. இப்போ உங்களுக்கு சஸ்பிஷன் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஸ்டமக் அல்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் அந்த டைமில் வந்து காரமான பொருட்கள், எண்ணெயில் பண்ண பொருட்கள், மசாலா ஐட்டங்கள் முடிஞ்ச அளவு அவுட் சைட் ரெகுலராக சாப்பிட்றவங்க அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த பொருட்கள் எடுக்கும் பொழுது நம்ம ஸ்டமக்கில் அது இன்னும் நார்மலாக ஒரு பொருள் வந்து 4 மணி நேரம் இருக்கணும்னா இந்த மாதிரி பொருட்கள் சாப்பிடும் பொழுது அது வயிற்றில், அதாவது இரைப்பைங்கிற அந்த வயிற்று பகுதிக்குள்ளே ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் இருக்குது. 7 மணி நேரம் இருக்கும்போது அதிகமான ஆசிட்டும் அந்த டைமில் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஸ்டமக் அல்சர் இன்னும் மோசமாயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பொருட்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஸ்மோக்கிங், குடிப்பழக்கம் கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இது ரெண்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி அந்த அல்சரை வர்சன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணாலே நமக்கு வந்து ஸ்டமக் அல்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம், என்னெல்லாம் எடுக்கலாம்? முக்கியமானது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வயிற்றுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய விஷயங்கள். இப்போ நீங்கள் நம்ம சாப்பிட்றோம், வீட்டிலேயே சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ரொம்ப சிம்பிள், இடியாப்பம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுக்கிறது, வாட்டர் இன்டேக் நிறையா வச்சுக்கிறது, தயிர் கர்டு அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரோபயோட்டிக். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எடுத்து அந்த டைமில் கொஞ்சம் அதை பெட்டர் பண்ணிக்கிட்டால் அக்கேஷனலாக என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அதை சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை வரக்கூடாது. நன்றி.